நெல்லை மாவட்டத்திற்கு உட்பட்ட வாக்குப்பதிவு மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் உள்ளிட்ட பொருட்களை அனுப்பும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக செய்தியாளர் சுடலிக்குமாரிடம் தகவல்களை கேட்கலாம். சுடலை, வணக்கம். தேர்தல் நடக்கக்கூடிய அந்த மையங்களுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது? அந்த பணிகள் எல்லாம் எப்போது நிறைவடையும்? வணக்கம் கோபாலகிருஷ்ணன். தமிழக சட்டமன்ற தேர்தல் நாளைய தினம் நடைபெற இருக்கின்றது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கின்றது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 10 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதாவது 12,15,462 ஆண் வாக்காளர்களும் 12,49,476 பெண் வாக்காளர்கள் என மொத்தம் 24,65,000 வாக்காளர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்றனர். இவர்கள் வாக்களிப்பதற்கு வசதியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் 2,931 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான 7,760 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நாளைய தினம் அந்த வாக்குப்பதிவிற்காக தற்பொழுது அதாவது நெல்லையை பொறுத்தவரையில் நெல்லை தாலுகா அலுவலகத்திலிருந்தும் பாளையங்கோட்டையை பொறுத்தவரையில் பாளையங்கோட்டை தாலுகா அலுவலகத்தில் என அனைத்து அதாவது 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் இருந்து தற்பொழுது லாரிகளில் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. குறிப்பாக நாளைய தினம் நடைபெறுகின்ற இந்த வாக்குப்பதிவிற்காக மொத்தம் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 14,643 தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். மேலும் இங்கு தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கிற இந்த பகுதியானது நெல்லை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நெல்லை தாலுகா அலுவலகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் இங்கிருந்து தற்பொழுது வாகனத்தின் மூலம் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் பலத்த பாதுகாப்புடன் இங்கிருந்து சென்றப்படுகிறது. குறிப்பாக இங்கிருந்து செல்லப்படும் ஒவ்வொரு லாரிகளும் துணை வட்டாட்சியர் தலைமையில் ஒரு உதவி காவல் ஆய்வாளர் மற்றும் 2 காவலர்கள் உட்பட மொத்தம் 6 பேர் கொண்ட அந்த குழுவானது தற்பொழுது இங்கிருந்து அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கிருந்து அனுப்பும் பணியானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறிது நேரத்துக்கு முன்பாக பாளையங்கோட்டை தாலுகா அலுவலகத்திலிருந்து அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு எடுத்து செல்லும் அந்த பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் சமயமூர்த்தி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள இந்த வாக்குச்சாவடிகளுக்கு செல்லக்கூடிய இந்த பணிகளை தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கோபாலகிருஷ்ணன், தற்பொழுது நெல்லை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு இங்கிருந்து செல்லக்கூடிய அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் அனுப்பப்பட்டு வருகிறது. கோபாலகிருஷ்ணன், சுடலிக்குமார், நெல்லை தொகுதியை பொறுத்தவரை அங்கு எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் பதற்றமான தொகுதிகள் அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு? அங்கு செய்யப்பட்டிருக்கிற அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? கண்டிப்பாக கோபாலகிருஷ்ணன், நான் முன்னதாக கூறியபடியே நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 2,931 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் பதற்றமானவையாக 287 வாக்குச்சாவடிகளும் மிகவும் பதற்றமானவையாக 266 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகளை பொறுத்தவரையில் அதாவது நுண்பார்வையாள மத்திய அரசு அலுவலர்கள் என்று கருதப்படுகிற 344 பேர் இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகளுக்கு அவர்களுடைய தலைமையில் நுண்பார்வையாளர்கள் மற்றும் துணை இராணுவ படையினர் மற்றும் அங்கு 24 நாளைய தினம் மட்டுமின்றி நேற்று முன்தினம் முதலே அந்த பதற்றமான வாக்குச்சாவடிகள் காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நாளைய தினம் காலை முதல் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிமிடங்களையும் பதிவு செய்வதற்காக அங்கு வெப் கேமரா அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் வீடியோ கேமராமேன் ஒருத்தரும் அங்கு நிறுத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி 10 தொகுதியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் பாதுகாப்பு பணியை பொறுத்தவரையில் பார்த்தோம்னால் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதாவது நெல்லை மாநகர் பகுதிகளில் மாநகர காவல்துறை ஆணையர் தலைமையில் அதாவது துணை இராணுவம் வெளிமாநில காவல்துறையினர் 160 பேரும் காவல்துறையினரை பொறுத்தவரையில் 169 காவல்துறையினரும் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். இதேபோல் புறநகர் பகுதியை பொறுத்தவரையில் துணை இராணுவம் மற்றும் வெளிமாநில காவல்துறையினர் 1,220 பேரும் அதாவது மாவட்ட காவல்துறையினர் என்பது பார்த்தோமானால் 4,062 காவல்துறையினர் என மொத்தம் 6,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மாவட்ட காவல்துறையினர் மற்றும் துணை இராணுவம் வெளிமாநில காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி நெல்லை மாவட்டத்தில் உள்ள நான் முன்னதாக கூறியபடியே பதற்றமான வாக்குச்சாவடிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு நேற்று முன்தினம் முதலே தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. கோபாலகிருஷ்ணன், சுடலை, அந்த நெல்லையை பொறுத்தவரை தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இந்த பணிகளில் ஏதேனும் சுணக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று பகல் முதலே அதாவது நேற்று மதியம் முதலே மழையானது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. நேற்று இரவு முதல் பார்த்தோம்னால் தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலுமே மாவட்டத்தின் பரவலாக அனைத்து பகுதியிலுமே மிகவும் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மின் தட்டுப்பாடும் ஏற்பட்டு மக்கள் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. ஏற்கனவே தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியானது தமிழகம் முழுவதும் இந்த வாக்குப்பதிவு நாள் நடைபெறும் அந்த நாள் முதல் வாக்குப்பதிவு என்னும் அந்த நாள் வரை தொடர்ந்து மின் தட்டுப்பாடு இருக்கக்கூடாது என எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் நேற்று முதல் தொடர்ந்து
தொடர்ந்து இன்று காலை வரையிலும் மின் தட்டுப்பாடு பல இடங்கள் அதிக மணி நேரங்கள் தொடர்ந்து மின் தட்டுப்பாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற அந்த வாக்குச்சாவடி மையங்கள் அனைத்தும் தொடர்ந்து பலத்த பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள அந்த பகுதியில் நாளைய தினம் மின் தட்டுப்பாடு ஏற்படாத வண்ணம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தொடர்ந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. கோபாலகிருஷ்ணன். சுடலை, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.